மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. நான் இப்போ பேச ஆரம்பிக்கிற இந்த நேரத்தில் கூட ஏதாவது மாற்றங்கள் நடந்திருக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ நடந்துரும் மாற்றம், இப்போ நடந்த மாற்றம் சரி ஓகே கரெக்டாக முடிஞ்சிடும். விஜய் அவர்களுக்கான அழைப்பை கவர்னர் அவர்கள் முதல்வராக நீங்கள் பதவி ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுப்பார் என்று தம்ப்நெயில்லாம் செட் பண்ணி ரெடி பண்ணிட்டு ஓகே இதுதான் சூழல். ஏன்னா கலச்சூழல் காலையிலேருந்து மாற்றங்களை சந்திச்சுட்டே இருக்கு. நொடிக்கு நொடி தமிழ்நாடு அரசியல் களம் பரபரப்பான கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அக்னி நட்சத்திரம் என்னமோ தெரியல, தொடங்கினதுலேருந்து ரொம்ப தன்னுடைய செயல்பாட்டை ரொம்ப கம்மியாக காட்டிக்குது. நிஜமாவே அக்னி நட்சத்திரம். ஆனால் அரசியல் களத்தில் இருக்கிற அந்த அக்னின்றது நொடிக்கு நொடி அதிகரித்துட்டே இருக்குது. ஒரு கட்சிகளிலும் பதட்டங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு. குறிப்பாக விஜயனுடைய தாவேகா கட்சி எப்படியாவது ஆட்சி கட்டில் அமர்ந்தனோ, இன்னும் நமக்கு கெடு விதித்த நாள் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. 10ஆம் தேதிக்குள்ளாக தான் பதவி ஏற்றுக்கலைன்னா அதுக்கப்புறம் சட்டமன்றத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ரீ எலெக்ஷன் தான். 6 மாதங்கள் ஜனாதிபதி ஆட்சி வந்துடும், ரீ எலெக்ஷன் தான். இந்த சூழ்நிலையில் காலையிலேருந்து இவங்க வந்துருவாங்க அவங்க வந்துருவாங்கன்னு இவங்களும் ட்வீட் போட்டு பார்த்து என்னென்னமோ பண்ணி பார்த்தாலும், ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை போய் பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாலும் 108 இடங்களை வைத்திருக்கிற அவருக்கு ஆதரவை தருவதற்கு 1-2 இடங்களை வைத்திருக்கிறவர்கள் மறுத்து கொண்டே இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் துண்டு போட்டுச்சு காங்கிரஸ். முதல் முறையாக காங்கிரஸ் துண்டு போட்டுச்சு. காங்கிரஸ் எந்த கட்சியில் இருந்து எந்த கூட்டணியில் இருந்ததுன்னா கல்லாப்பட்டி கூட்டணியில் தான் இருந்துச்சு. அதாவது விஜய் பாணியில சொல்றேன் நான். விஜய் அப்படிதான் சொன்னார் தேர்தல் காலங்களில், பிரச்சார காலங்களில் கல்லாப்பட்டி கூட்டணி அப்படின்னு சொல்லி திமுக கூட்டணியை, திமுகவை தீய சக்தின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணி கட்சிகளை கல்லாப்பட்டி கூட்டணி அப்படின்னு சொன்னார். அந்த கல்லாப்பட்டி கூட்டணி தான் இன்னைக்கு விஜய்க்கு முட்டு கொடுக்குறாங்க அவர் ஆட்சி அமைப்பதற்கு. இது நிதர்சனமான உண்மை. இதை மாற்றவே முடியாது. எப்படி இருந்தாலும் மைனாரிட்டி அரசாக தான் விஜய் அரசு அமையும். அப்படி அமைந்தால் அந்த மைனாரிட்டி அரசுக்கு தூக்கி பிடிக்கிற தூண்களாக நிற்க போது இந்த கல்லாப்பட்டிகள் தான். இந்த கல்லாப்பட்டி சிங்காரங்கள் மூலமாகத்தான் அவர் தன்னுடைய அதிகாரத்தை, ஆட்சியை ஜோசப் விஜய் ஆகிய நான் அல்லது சந்திரசேகர் ஜோசப் விஜய் ஆகிய நான் அவர் பதவி ஏற்றுக்க முடியும். ஏதோ பண்றாருன்னு வச்சுங்களேன். இப்போ அவர் பதவி ஏற்கிற அந்த செகண்ட் 3வது முறையாக கவர்னரை சந்தித்து விட்டார். சாயங்காலம் போய் கவர்னரை சந்திச்சிட்டாரு. 5 மணிக்கு ஜூம் மீட்டிங் மூலமாக என்னுடைய நிர்வாகிகள்கிட்டலாம் பேசி ஒரு முடிவை அறிவிப்பேன் திருமாவளவன் சொல்லியிருந்தாரு. அந்த அடிப்படையில் ஜூம் மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு இடையிலேயே 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நாங்கள் ஆதரவை தெரிவிக்கிறோம்னு அறிவிச்சிட்டாங்க. கூட்டாக நின்று நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கிறோம். ஆனால் நிர்வாக ரீதியில மாநிலத்தினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் வரும்போது திமுக கூட்டணியை தான் அங்கே நீடிப்போம், திமுகவோட தான் பயணிப்போம். இது பாஜகவுடைய எந்த விதமான ஆளுமையும் எந்த விதமான அதிகாரங்களும் தமிழ்நாட்டில் செலுத்திடக்கூடாதுனால விஜய்க்கு நாங்கள் தார்மீக அடிப்படையில் நாங்கள் ஒரு சப்போர்ட் பண்றோம். ஆனால் அவுட் சைடர் சப்போர்ட்டர் தான் நாங்கள் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு பெற போகுது. அது துரோகி கட்சி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அதனால தான் காங்கிரஸ் வழங்காமல் இருக்கு. அது நம்ம தனியா பேசிக்கலாம். நம்ம இப்போ இந்த கம்யூனிஸ்டுகள் சொல்லிட்டாங்க நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம், ஆனால் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழலை சொல்லிட்டாங்க. இதுக்கு இடையில நிச்சயமாக விசிகாவோட 2 வாக்குகள் மிக மிக முக்கியம். நம்ம பேசுற போது விசிகா பங்கு பெறாது அப்படின்னாங்க. அப்புறம் இல்லை அவர் அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. இது திருமா காலம் அப்படின்னு சொல்லிட்டதுனால திருமாவுடைய அந்த விசிகாவுக்கு அமைச்சர் பதவி தருவதற்கும் அது அவங்க தயாரா இருக்கிறாங்க. அதுல வன்னி அரசு அமைச்சராக மாற்றப்படுவார்னாங்க. அப்புறம் இடையில திடீர்னு திருமாவளவனே துணை முதல்வர் ஆயிடுவாரு. திருச்சி கிழக்கில் அவர் போட்டி போடுவ தயாராயிட்டார். அதற்காக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு விட்டது. அதனால அவங்க துணை முதல்வர் ஆகிறார் அப்படின்லாம் சொன்னாங்க. நிறைய உருட்டுகள் காலையிலிருந்து வந்துச்சு. எல்லாம் ஏன் உருட்டுனா அது நடக்கலை. இது வரைக்கும் நடக்குமானும் தெரியல. இப்ப என்னன்னா, இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரம் வரைக்கும், இந்த இரவு நேரம் வரைக்கும் அதிகாரப்பூர்வமான அழைப்பு கவர்னர்கிட்ட விஜய்க்கு போகவே இல்லை. விஜய் முன்பாக மிகப்பெரிய சவால் இருக்கு. விஜய் அப்படியே ஒருவேளை ஆட்சி அமைத்தால், நாளைக்கு அவர் ஆட்சி அமைக்கிறாருன்னு வச்சுங்களேன், நாளைக்கு அவர் ஆட்சி அமைத்தால் அந்த ஆட்சி என்பது ஐசியூல இருக்கிற ஆபத்தான கட்டத்தில் இருக்கிற நோயாளியோட நிலைமையில தான் இருக்கும். ஒரு பேஷண்டோட நிலைமையில தான் இருக்கும். ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த ஒரு பேஷண்ட்டை கொண்டு போய் ஐசியூல வச்சுட்டு டைம் சொல்லிடுவாங்கல்ல, 48 மணி நேரம் தான்னா நாங்க சொல்றோம், 50 மணி நேரம் தான்னா சொல்றோம், 60 மணி நேரம் தான்னா சொல்றோம், 2 நாள் தான்னா சொல்றோம்னு மருத்துவர்கள் சொல்லுவாங்க. அவருக்கு வெண்டிலேட்டர் வைக்கப்பட்டிருக்கோம். அவரை பல்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. ஏறுதா இறங்குதா ஏறுதா இறங்குதா பார்த்துட்டே இருப்பாங்க இல்லையா. இந்த மாதிரி நிலைமையில தான் இன்றைக்கு தாவேகா கட்சி இருக்குது. ஏன்னா அவர்களுக்கு யார் என்ன ஆதரவு கொடுத்தாலும் அந்த ஆதரவை வெளியில் இருந்து தந்தால், அமைச்சரவையில் பங்கு பெற்றால் கூட நம்பலாம். நம்ம இந்த அமைச்சரவைன்றது கொஞ்ச காலத்துக்கு ப்ரொலாங் பண்ணப்படும், அது நீளப்படும். இது நீளமாக கொஞ்ச நேரம் அவங்க பயணப்படுவாங்க. ஒரு டக்குன்னு அமைச்சரவையில் இருக்கிறவங்க டக்குன்னு கட்சியை பிச்சுட்டு போக மாட்டாங்க. அது ஒரு பெரிய நடைமுறை சிக்கல், நிர்வாக சிக்கல் இருக்கு. ஆனால் வெளியிருந்து ஆதரவு கொடுக்குறவங்க
காலையில நீங்க ஒரு தீர்மானத்தை கொண்டாடுறீங்கன்னா அடுத்த நிமிஷமே பிச்சுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வெளியிலிருந்து ஆதரவுகளை நம்பவே முடியாது. எந்த நேரத்தில் ஒன்னாலும் மாற்றம் வரும். அப்ப தமிழ்நாடு அரசியலுக்கெல்லாம் எப்போனாலும் மாற்றத்தை சந்திக்கிற நிலைமைக்கு வந்துடும். விஜய்க்கு முன்பாக இருக்கிற அடுத்த நெருக்கடி இப்ப வரைக்கும் விசிகா எந்த கடிதமும் கொடுக்கல. நாம பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் வரைக்கும். ஒருவேளை இந்த வீடியோ அப்ப நபருக்கு என்ன நடக்கும்னு தெரியாது எனக்கு. அதனால முன்னாடியே டிஸ்கிளைமர் போட்டுறேன். நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரம் இப்ப மணி என்ன தெரியுமா உங்களுக்கு? மணி 9:15 இரவு 9:15 வரைக்கும் எந்த விதமான அடிப்படையில விசிகா தரப்புல இருந்து ஐயுஎம்எல் தரப்புல இருந்து எந்த அதிகாரப்பூர்வம் வரல. ஆனா ஐயுஎம்எல் கொடுத்துருச்சு, 120 வந்துருச்சு, 118க்கு மேல 2 இடங்கள் கிடைத்து விட்டதனால அடிச்சு விட்டாங்க. ஆனால் ஐயுஎம்எல் தெளிவாக மீண்டும் வெளிப்படைத்த காதர் மைதீன் வெளிப்பாடையை சொல்லிட்டார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை சேர்ந்த காதர் மைதீன் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார். நேற்றும் நாங்கள் திமுகவோடு இருந்தோம், இன்றும் திமுகவோடு இருக்கிறோம், நாளைக்கும் திமுகவோடு இருக்கோம். திமுக கூட்டணியில் தான் நாங்கள் நீடிக்கிறோம். திமுக தலைவர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் பின்பற்றுவோம். மதச்சார்பின்மையான உண்மையான கூட்டணி என்பது அதுதான். கூட்டணி தர்மத்தை நாங்க மீறவே மாட்டோம் எந்த காலத்திலும். அவர் சொன்னாதான் அவங்க எங்கிட்ட கேட்கறத விட அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு மிக தெளிவாக சிடி நிர்மல்குமார் 1 முறை 2 முறைக்கு நேரில் போய் பேசியும் செல்ஃப் எடுக்கவில்லை. ஆனால் பொய்யாக சாயந்தரம் ஒரு பரப்பி விட்டானுங்க. ஐயுஎம்எல் ஒத்துக்குச்சு, சப்போர்ட் பண்றதுக்கு ஏன்னா இவங்க தான் ட்வீட் போட்டு ஏமாத்துவானுங்க. சோசியல் மீடியால தான் போலியாக மக்களை மடைமாற்றி இருக்கார்கள். சாயங்காலமா அதே மாதிரி ஒரு மடமாத்தி விட்டானுங்க. ஆனால் இப்ப மீண்டும் காதர் மைதீன் அவர்கள் மறுபடியும் ஒரு ட்வீட் போட்டார். இல்ல நாங்க எந்த ஆதரவும் கொடுக்கல, எந்த கடிதமும் கொடுக்கலன்ட்டு. இப்ப கவர்னர் சைட்ல இருந்து எந்த விதமான ரிப்ளையும் வரல. அப்ப இவர் கடிதம் கொடுத்திருந்தா அழைப்பு கொடுத்திருப்பாங்க. ஏன்னா நாளைக்கு 11 மணிக்கு பதவியேற்பு விழான்னு ஜரூரா வேலை நடக்குது நேரு ஸ்டேடியத்துல. நிறுத்தப்பட்டிருந்த வேலைகள்லாம் மீண்டும் ஜரூராக நடக்குது. அப்ப நடந்துருமா, இரவு நேரத்துல அது கிடைச்சிருமா அப்படின்னா ஐயுஎம்எல் தெளிவுபடுத்திட்டாங்க, நாங்க கொடுக்க மாட்டோம்ட்டு. ஆனால் விசிகா மட்டும் தான் இப்ப 2. அவர்கள் என்ன நிலைமை? ஏன்னா நம்ம கேட்கும் போது வன்னியரசு அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க போறாங்க, அதனால அவர் ஒத்துக்கிட்டாரு. 2 இடங்களை வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கல, அமைச்சரவையிலே பங்கு பெறுகிறார், இது திருமா காலம், அதனால திருமாவுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பை அவர் விட மாட்டார் அப்படின்னு ஒரு தரப்பு பேசுறாங்க. ஒருவேளை வந்தாலும் வன்னியரசு அமைச்சரானாலும் நமக்கு மகிழ்ச்சி தான். ஏன்னா பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிகாரங்கள் கிடைப்பதில் பெரும் சிக்கல் இருக்குதுன்றது காலங்காலமா இருக்கிற விஷயம். இப்ப அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அதன் மூலமாக அவர் அடுத்த கட்டத்தை நகர்றாருன்னா நம்ம சந்தோஷமாக அதை வரவேற்கலாம். ஆனா என்ன நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? மேஜிக் நம்பரை தொடுவதற்கு பெரும் சிக்கலை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறார் விஜய். அப்படியே அவர் மேஜிக் நம்பரை தொட்டு விட்டு நாளைக்கு முதல்வராக பதவியேற்ற பின்னாடி ஃப்ளோர்ல டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா 2 நாட்களுக்குள்ள அந்த டெஸ்ட் அவர் நிரூபிக்கணும். இப்ப நாளைக்கு பதவியேற்றாருன்னா சனி ஞாயிறு 2 நாள் விட்டுருவாங்க. திங்கட்கிழமை அவர் சட்டசபையில அவருடைய ஃப்ளோர் டெஸ்ட்ல தனக்கு 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்கிறது அப்படின்னு அவர் மெஜாரிட்டியை நிரூபிக்கணும். ஒரு பாயிண்ட். அவர் நிரூபிப்பதற்கு முன்பாக அவர் எனக்கு இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்றதுக்கு முன்பாக அவருக்கு பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்கு, மெகா ஒரு ஹடல் ஒன்று இருக்கு, அதை தாண்டியே ஆக வேண்டிய கட்டாயம். அந்த இடத்துலதான் திமுகவும் அதிமுகவும் என்ன செய்ய போகிறார்கள் என்பது தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்கிறார்கள் தாவேக்காவை சேர்ந்தவர்கள். அது என்ன தெரியுமா? அந்த அசம்பிளிக்குள்ள அந்த அவைக்குள்ள அதிகாரம் செலுத்துகிற வானளாவி அதிகாரம் படைத்த PH பாண்டியன் மாநில சொல்லணும்னா வானளாவி அதிகாரம் படைத்த பதவி எதுனா சபாநாயகர் பதவி. அந்த சபாநாயகர் பதவியை யாரிடம் தருவார்கள், யார் அதை வெற்றி பெறுவார்கள், யாருக்கு அந்த பதவி கிடைக்கும் அப்படின்றதான் பெரிய கேள்வி. ஏன்னா இந்த விஷயத்துக்கே மெஜாரிட்டியை நிரூபிப்பதற்கே கூட்டணி கட்சி தயவு, அதுவும் கல்லாப்பெட்டி சிங்காரம்னு கிண்டலிக்கப்பட்ட கல்லாப்பெட்டி கூட்டணி, தீய சக்தின்னு சொல்லப்பட்ட கூட்டணியிலிருந்து ஆட்களை எடுத்திருக்கிறார் விஜய். அங்கிருந்து ஏன்னா வேட்பாளர்களே மற்ற கட்சியில வந்தவங்க தான், 120 பேர் மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்க தான். இவருக்கு சொந்தமான கட்சி ஆட்கள் இல்ல. ஏதோ வந்தவங்க நிறுத்திட்டாரு. அகஸ்மாத்தா அவருக்கு ஒரு வெற்றி கிடைத்து விட்டது. அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு போராடிக்கிட்டு இருக்கார். கடைசி முயற்சி வரை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப சபாநாயகர் தேர்வுல பெரிய ட்விஸ்ட் இருக்கும். ஏன்னா சபாநாயகர் பதவி என்பது அவையை வழிநடத்துகிற பதவி. அவர் தான் முதல்வரை பேசிட்டு இருக்கும்போது அமைச்சர் ஏன் சார்னா உட்காருன்னு சொல்ல முடியும், எதிர்கட்சி தலைவர் ஏன் சார்னா உட்காருன்னு சொல்ல முடியும், எதிர்கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும். இல்ல சபாநாயகர் நினைத்தால் அவர்களை குண்டு கட்டாக வெளியேற்ற முடியும். அவர் அதிகாரத்திற்குள்ளாக நீதிமன்றம் கூட தலையிட முடியாது. ஏன்னா PH பாண்டியன் காலத்துல ஒரு பெரிய சர்ச்சை வந்தப்ப எனக்கு வானளாவி அதிகாரம் இருக்கு, நான் செய்வதுதான் சரின்னு PH பாண்டியன் அவைக்குள்ள செய்த அந்த பரபரப்பான சம்பவங்கள்லாம் யாரும் அவளை சீக்கிரம் மறந்துருக்க மாட்டாங்க. ஆக மொத்தம் அந்த அவைக்குள்ளாக அந்த இடத்துக்கு அந்த பெர்மிசஸ்குள்ள
சபாநாயகர் ஒருவரை பதவியிலிருந்து சஸ்பெண்ட் பண்ண முடியும், அவரை தூக்கி குண்டு கட்டா வெளியே போட முடியும், அவர் மீண்டும் அவர் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்க முடியும், அவர் பேசிய பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்க முடியும். நீங்க என்னதான் காட்டு கத்தல் போடலாம், பேசலாம், கோரிக்கை வைக்கலாம், எவ்வளவு பெரிய விஷயங்களையும் பேச முடியும். அவை குறிப்பில் ஏறினாதான் ஊடகங்கள்ல வெளியில வரும், மீடியாக்கள்ல வெளியில வரும், மக்கள்கிட்ட போய் சேரும். வெளியே வந்து இங்க பேட்டி கொடுக்கறது போனாதான் போகும். ஆனால் அங்கே அவை குறிப்பில் ஏறினால் காலத்துக்கும் அது ரெக்கார்டாக, வரலாறாக, பதிவாக இருக்கும். அதனால அந்த சபாநாயகர் பதவி என்பது மிக முக்கியம். அது ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஆட்களுக்கு தான் வழங்கப்படும். ஏன்னா அவங்க தான் அதுல இருப்பாங்க தொடர்ச்சியாக. கடந்த மாதிரி அப்பாவும் இருந்தார். பல பரபரப்புகளை பார்த்துட்டீங்க. ஜெயக்குமார் அந்த பதவியில் இருந்திருக்காரு, தனபால் அந்த பதவியில் இருந்திருக்காரு, தம்பிதுரை இருந்திருக்கு, இன்னும் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க, ஏராளமான பேர் இருந்திருக்காங்க. ஆனாலும் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத, அவர்களெல்லாம் பார்க்காத ஒரு பரபரப்பான சூழ்நிலை இந்த முறை யார் சபாநாயகரை வருவார்னு. அப்ப சபாநாயகரை வரணும்னா மீண்டும் அவர் 118 எம்எல்ஏக்களை அவருக்காக ஓட்டு போட வைக்கணும். சபாநாயகர் ஓட்டு ஒன்று போயிடும். யார் சபாநாயகர் நிற்கிறார் ஓட்டு போட முடியாது, எந்த கட்சியா இருந்தாலும். அப்ப அந்த இடத்துல ஒரு ஓட்டு போயிடுது. ஏற்கனவே விஜய் 2 இடத்துல ஜெயிச்சதுனால ஒரு ஓட்டு போயிடுச்சு. அப்ப 234 எம்எல்ஏக்கள்ல ஒன்று போயிடுச்சுன்னா 233 தான். அதுல சபாநாயகர் ஒன்று போயிடுச்சுன்னா 232. 232ல கிட்டத்தட்ட 116 எம்எல்ஏக்கள் வேணும். 116 எம்எல்ஏக்கள் யாருக்கு ஆதரவாக வாக்களிக்கிறார்களோ அவர் தான் சபாநாயகராக வெற்றி பெற முடியும். அந்த வகையில பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, அங்க பாஜக யாருக்கு வாக்களிக்கும்னு நமக்கு தெரியாது. நிச்சயமாக அவர்கள் திமுக அதிமுக ஒன்னா சேர்ந்தா கொடுக்க மாட்டாங்க. அவர்கள் ஆதரவு வந்து நம்ம தாவேக்காக தான் இருக்கும். அல்லது அவர் ஓட்டு போடாம கூட தவிர்த்துடலாம். தவிர்த்துட்டாலும் அங்கே வெற்றி பெறுகிறது வந்து திமுக அதிமுக கூட்டணியா தான் இருக்கும். ஆனா அங்க யார் ஓட்டு போடுறாங்க, யாரை சபாநாயகரை உட்கார வைக்கிறாங்க, இது வரைக்கும் தெரியல. விஜய் அதை கோட்டை விட்டால், முதல் பால்லேயே அவர் வந்து விக்கெட் போயிருச்சு, அவுட் ஆயிட்டார்னா தொடர்ந்து இந்த ஆட்சியை நடத்தி கொள்வதில் பிரச்சனை வரும். இப்ப திருமா என்ன முடிவெடுக்க போறார் தெரியவே இல்லை. இதுவரை அவர் கடிதம் தரவே இல்லை, IUML கடிதம் தரவே இல்லை, அவர்கள் இல்லை என்று மறுத்து விட்டார்கள். திருமா இப்போ திரிசங்கு சொர்க்க நிலையத்துல அவருடைய நிலைப்பாடு தெரியாம விஜய் முடித்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போய் அவர் நேரில் சந்தித்தவர் திருமாவை சந்திக்க போல, IUML தலைவரை சந்திக்க போல பட்டணப்பாக்கம் வீட்டுக்கு போயிட்டார். அங்க போயிட்டு அப்புறம் நீலாங்கரை வீட்டுக்கு போயிடுவார்னு வச்சுங்களேன். இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் விஜயினுடைய அந்த என்ன சொல்றதுன்னா, விஜய்க்கு இன்னும் தான் என்கிற அகந்தை இருக்கு மண்டைக்குள்ள, இறங்கி வரவே இல்லை. உனக்கு ஆதரவு வேணும், நீ முதலமைச்சர் ஆகணும், நீ என்ன பண்ணணும்? அவங்க அதிகாரம் இவங்க வச்சிருக்காங்க. 2 ஓட்டு இருக்கு, 1 ஓட்டு இருக்கு, 2 ஓட்டு, ஒவ்வொரு வாக்குகளும் மிக முக்கியம். அப்ப என்ன பண்ணிருக்கணும்? கூட்டணி கட்சி கல்லாப்பட்டின்னு கிண்டல் அடிச்சிட்டேன், போய் தொலையுது, எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, அவங்க 2 சீட்டு வச்சிருக்காங்க. காலையில இந்த வீட்டுல வெட்டியா தானே உட்காந்துருந்த, நேரா கிளம்பி திருமாவளவனை பார்க்க போக வேண்டியதானே, நேரா கிளம்பி IUML காதர் மைதீனை பார்க்க போக வேண்டியதானே, நேரா கிளம்பி அக்கா பிரேமலதாவை போய் பார்க்க வேண்டியதானே, அக்கான்னு சொல்லக்கூடாதா, அண்ணி பிரேமலதா அவர்களை போய் பார்க்க வேண்டியதானே. அப்போ நேரா கிளம்பி மற்ற கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்டுகள் 2 கம்யூனிஸ்ட் ஆபீஸுக்கும் போக வேண்டியதானே. கடிதம் கொடுத்த பிறகுதான் போவீங்களோ? உங்களுக்கு உங்களை தேடி கடிதம் வரணுமா? நீங்க போய் கேட்க மாட்டீங்களா? இதுதான் அந்த ஆணவ போக்கு, அதிகார மமதையில் இருக்கிறார் விஜய்னு தோணுது. அதனாலதான் இவ்வளவு சிக்கலை சந்திக்கிறார். அதிகாரத்துல உட்கார்றது பெருசு இல்லைங்க, அதை எப்படி நடைமுறைப்படுத்த போறாரு, எப்படி செயல்பாட்டுக்கு வர போறாரு அப்படின்றது இருக்குல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் 118 கிடைத்தாலும் இவர் ஆட்சி ஒவ்வொரு நாளும் திக் 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 திக்னு இருக்கும். காலையில ஏஞ்சி பார்த்தா, நான் அந்த ஒரு ஊடகத்துல பேசும்போது சொன்னேன், ஜெயலலிதா அமைச்சரவை இருக்குல்ல, அந்த அமைச்சரவையில என்ன நடக்குமோ அதான் நடக்கும். ஒவ்வொரு அமைச்சரும் காலையில ஏஞ்சி ஜன்னல் வழியா பார்க்கணும். அப்பெல்லாம் இப்ப அது கிடையாது. அப்பெல்லாம் என்னன்னா, அமைச்சர்கள் கார்ல சிகப்பு விளக்கு இருக்கும், ரெட் லைட். அந்த ரெட் லைட்டை போட்டுக்கிட்டே தான் அமைச்சர்கள் கார் அங்கேயும் எங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கும். தெரியும் யாரோ அமைச்சர் போறாங்கப்பா, பெரிய அதிகாரிகள் போறாங்க அப்படின்னு இருக்கும். இப்ப காவல்துறைக்கு மட்டும் தான் அந்த சிகப்பு வழங்கப்பட்டிருக்கு, நீதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. பாக்கி யாருக்கும் அந்த அதிகாரங்கள் முதல்வருக்கே கிடையாது. இப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அப்ப அந்த ரெட் லைட் கார் இருக்கான்னு சொல்லி அமைச்சர்கள் ஏஞ்சி பார்ப்பாங்க. வெளியில இருந்தா மந்திரி காரு ராத்திரியா போயிட்டு இருந்துச்சுன்னா மந்திரி இல்ல, ஒரு எந்திரி. ஒரு அமைச்சர் எக்மோர்ல ட்ரெயின் ஏறார். அதிமுக காலத்துல, ஜெயலலிதா காலத்துல ஒரு அமைச்சர் எக்மோர்ல தன்னுடைய அமைச்சர் அந்த சகாக்கள் அவங்க ஆதரவாளர்கள் கோஷம் போட அவர் அமைச்சராக ட்ரெயின் ஏறார். ஏறி அவர் போய் அவர் ஊர்ல இறங்கணும், தென் மாவட்டத்துல.
டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஊர்ல போய் இறங்கும்போது முன்னாள் மந்திரி, இறங்கும்போது ஏறும்போது அமைச்சர், இறங்கும்போது மந்திரி இல்லை எந்திரின்ட்டாங்க. அமைச்சரவையிலேருந்து நீ எந்திரி வெளியே போன்ட்டாங்க ஜெயலலிதா. இதே நிலைமை தான் இப்போ விஜய் அவர்களுக்கு வந்திருக்குது. விஜய் அப்படியே ஆட்சியை பிடித்தாலும் முதல்வராக உட்கார்ந்தாலும் ஒவ்வொரு நாளும் இந்த வெளியிலிருந்து கூட்டணிக்காக கொடுத்தாங்க பத்தியா ஆதரவு, இந்த 2 பேர் நம்மகிட்ட இருக்காங்களாப்பா, ஏப்பா நம்ம ஆளுங்க யாருப்பா இருப்பா உஷாராப்பா இருப்பான்னு தன்னுடைய எம்எல்ஏக்களையும் வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். 107 பேரையும் வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் 107 பேர்ல இவர்கள் விலைக்கு போனால் குதிரை பேரத்துக்கு தயாராயிட்டா எது வேணாலும் நடக்கலாம். நீங்க திராவிட கட்சிகளா இருக்கிறவங்க மட்டும்தான் குதிரை பேரத்துல போய் அவங்க கிட்ட இருந்து இவர் பிச்சுட்டு வந்துடலாம், அதிமுக எம்எல்ஏ உடச்சிட்டு வந்துடலாம், திமுக இருந்து உடச்சிட்டு வந்துடலாம் அப்படின்லாம் நினைக்க முடியாது. ஏன் தாவேக்கால இருந்து வெளியே போக மாட்டாங்களா? இத்தனைக்கும் திமுகவிலும் அதிமுகவிலும் ஏற்கனவே எம்எல்ஏக்களாக சொகுசு வாழ்க்கையில் இருக்கிறவங்க, பணங்கள் கோடி கோடியா வச்சிருக்கிறவங்க தான் அங்க எம்எல்ஏ வாய்ப்பு ஜெயிச்சிருக்கிறாங்க. அங்கதான் அவங்க தான் இருக்கிறாங்க. ஆனால் தாவேக்கால இருக்கிறவங்க நீங்க சொல்றீங்க அவங்களுக்குலாம் வசதி வாய்ப்பு இல்லை, ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம், ஒண்ணுமே இல்லை அவங்களுக்குலாம் சொல்றீங்கல்ல, அவர்களிடம் பணபலத்தை காட்டினால் அவர்கள் அணி மாற மாட்டார்கள். என்ன நிச்சயம்? எது வேணா நடக்கலாம். இங்கிருந்து ஒரு 30 பேரை தூக்கிட்டாங்க, 40 பேரை தூக்கிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இது கூட வேணாம், தூக்கவே வேணாங்க. வெளியிலிருந்து கொடுக்குற ஆதரவை இவர்கள் வாங்கினாங்கன்னா கதை முடிஞ்சிச்சு. எது ஒன்றா நடக்கலாம். ஆக இந்த ஆட்சி என்பது ஏற்கனவே ஸ்டாலின் ஒரு கெடு கொடுத்திருக்காரு. 6 மாதங்களுக்கு இந்த ஆட்சியை நாங்க எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம், 6 மாதங்கள் அமைதியாக நாங்க இந்த ஆட்சியை அமைவதற்கு எங்களால் எந்த இடையூறும் 6 மாதங்களுக்கு வராதுன்னு சொல்லியிருக்காரு. 5 ஆண்டுகளுக்கு வராதுன்னு சொல்லல, அவர் 6 மாசங்களுக்கு வராதுன்னு இருக்காரு. அப்ப எவ்வளவு பெரிய நெருக்கடிகளை விஜய் சந்திக்க வேண்டியிருக்கும், எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா நிர்வாக சிக்கல்கள் அவருக்கு தெரியாது. தெரிந்திருந்தா, நிஜமான அவர் அரசியல்வாதியா இருந்திருந்தார்னா காங்கிரஸ் துண்டு போட வரும்போது ஸ்டாப், இப்பெல்லாம் நீங்க வரவானா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் கவர்னரை பார்த்துட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கான உரிமை கோரிட்டு வரேன், அப்புறம் ஃப்ளோர்ல எனக்கு உங்க ஆதரவை காட்டுங்க அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா புத்திசாலியான அமைச்சர் முதலமைச்சராக மாறி இருந்திருப்பார். புத்திசாலியான கட்சி தலைவராக, அரசியல் தெரிந்தவராக மாறி இருப்பார். ஒருத்தர் வந்த உடனே துண்டு போட்டவன், அது துண்டு இல்லை, அது விஜய்க்கு போடப்பட்ட சுருக்கு கயிறு. ஏன்னா காங்கிரஸ் எங்க கால் வைக்குதோ விளங்க மாட்டேங்குது. திமுகவோட இவ்வளவு காலம் பயணப்பட்டாங்க. திமுக தேவையில 9 MP வச்சிருக்காங்க, உள்ளாட்சி அமைப்புகள்ல மேயர்கள்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. இப்ப எல்லாத்துக்கும் ஆப்பு வருது இல்ல. ஆக இதுதான் விஜயனுடைய இப்ப இருக்கிற சூழல் நிலைமை. ஸோ இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணுங்க, ஆட்சி என்பது நிலையான ஆட்சியாக இருந்தால் மட்டும்தான் மக்கள் நலனில் உள்ள, மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற, மக்களுக்கு தருவேன்னு சொன்ன பல சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு. இவர் ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் போராடிட்டு இருந்தார்னா ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பதில் விஜய்க்கு பின்னடைவு ஏற்படும். ஊழலற்ற ஆட்சி கொடுக்கவே முடியாது, காசே கிடையாது கஜானால. அப்போ ஒன்றிய அரசாங்கத்துடைய எல்லா செயல் திட்டங்களுக்கும் ஒத்து போற சூழ்நிலை வரும். அப்படி எல்லா செயல் திட்டங்களுக்கும் ஒத்து போற சூழ்நிலை வந்தால் வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பேன்னு சொன்ன கம்யூனிஸ்டுகளும், ஒருவேளை அமைச்சரவையிலேயே பங்கு பெற்றாலும் விசிகா, நிச்சயமாக பாஜகவுடைய ஒன்றிய அரசாங்கத்துடைய ஆணைகளுக்கு துணை போனால் விஜய் அவர்கள் ஆட்சியை தொடர்வதற்கு விரும்ப மாட்டார்கள். அப்ப முதல் நாள்லயே பிரச்சனை வந்துடும். PM ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மும்மொழி கொள்கை தொடர்புடைய ஒரு விஷயம் தலைமைச் செயலர் கடிதமாக வந்திருக்கு இல்லையா, அதற்கு விஜய் என்ன முடிவெடுக்க போற? முதல் நாளே அவருக்கு முன்னாடி பெரிய பஞ்சாயத்தை கொண்டாந்து வைக்க போறாங்க. முதல்ல நான் சொன்ன மாதிரி சபாநாயகர் தேர்வு பிரச்சனை இருக்கு, ட்விஸ்ட் இருக்கு, பெரிய சிக்கலை சந்திப்பார். சபாநாயகர் தேர்வுல இவர் கட்சி வெற்றி பெறாமல் போனால் ஃப்ளோர் டெஸ்ட்ல தோத்து போயிடுவார். முதல்லயே தோல்வினா பின்னடைவு தான். கவர்னர் மறுபடியும் நிரூபிக்கிறது கேட்பாரு. எதிர்கட்சிகள் எதனா குரல் எழுப்பிச்சுன்னா முடிஞ்சிருச்சு. அப்ப சபை இப்ப என்ன தெரியுமா ஆயிடுச்சு இப்ப நிலைமை? ஏன்னா முதலமைச்சராக அவர் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி பல பேர் முயற்சி எடுக்கிறாங்க சொன்னாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க இந்த குத்துச்சண்டைகள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த குத்துச்சண்டைகள்ல உண்மையான வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க யாரையும் அடித்து வீழ்த்தணும் அப்படின்னா கேட்டுக்கு வாடா, நீ இந்த இந்த என்ன சொல்றது, அந்த பவுண்டரிக்குள்ள வா, வந்த பிறகு என்கிட்ட நின்று சண்டை பண்ணு, சண்டை செய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று அந்த களத்துக்குள்ள நின்று சண்டை போட்டுதான் ஒருத்தர் வெற்றி பெறுவார்கள். வீரர்களுக்கு அதுதான் அழகு. இப்ப திமுக அதிமுக வீரர்கள் தான் அவங்க. ஏன்னா அவங்க பல ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்துட்டாங்க. இப்ப அவங்க இந்த மாதிரி ஒன்னா சேர்ந்து இவரை ஆட்சி அமைக்க விடாம கவுத்துட்டாங்கன்னா நிச்சயமாக அது விஜய்க்கு மிகப்பெரிய பலமாக அமையும்.
அந்த அடிப்படையில் அவங்க 2 பேரும் வெளியே இருக்காங்களோ அப்படின்னு ஒரு பார்வை பார்க்கப்படுது. இப்ப விஜய முதலமைச்சராக்கி களத்துக்குள்ள ஏத்துறாங்க, கூண்டுக்குள்ள ரிங்குள்ள தூக்குறாங்க. உள்ள வா, உள்ள வந்த பிறகு வாடி மாப்பிள்ள, உனக்கு அரசியல் என்ன, அரசியல் பஞ்ச்னா என்ன, நீ சினிமா பஞ்ச் தானே பேசியிருக்கிற, வா உனக்கு அரசியல் பஞ்ச் காட்டுறோன்னு அந்த இடத்துக்குள்ள அவைக்குள்ள அவங்க பண்ற கேள்விகளும் கேட்கிற கேள்விகளுக்கு விஜய் தரப்பால் பதில் சொல்ல முடியாமல் திணறும் போது, அங்கே எழும்புகிற ஒரு பிரச்சனைக்கும் ஓட்டெடுப்புகள் நடக்கும் போது திரிசங்கு சொர்க்க நிலையில எல்லா நேரங்களிலும் பதட்டமாகவே விஜயை வைத்திருந்தால் ஆட்சி நிர்வாகம் எப்படி நடக்கும்? இதுக்குதான் சிறுபிள்ளையினுடைய வெள்ளாமை வீடு வந்து சேராதுன்னு சொல்லுது. அதான் பழமொழி. என்ன நடக்க போது, விஜய் என்ன செய்ய போறாரு பொறுத்திருப்போம், வெயிட் பண்ணுவோம். நாளைக்கு திட்டமிடப்படி விஜய் பதவியேற்பு நடக்கிறதா அல்லது இன்னும் தாமதமாகிறதா அப்படின்றத பொறுத்திருப்போம். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.